நீங்கள் ப்ரீவியில் பார்த்த இந்த ரீல்ஸ் வீடியோ தான் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ விஎன்லேயும் எடிட் பண்ணலாம், நான் லைட் மோஷன்லேயும் எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஎனில் எப்படி எடிட் பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஸோ விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த QR கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்க அந்த மேலே சைடில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேலரி ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சா QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கீழே வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது டவுன்லோட்னு காட்டும். அண்ட் அதை டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூஸ் டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு டியூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீப்ளேஸ்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் ஒரே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆயிடும். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணாம் அப்படின்லாம் கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா உங்கள் கேலரியில் வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ அலைட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணிடலான்னு பார்க்கலாம். அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோன்னே இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் எல்லா ஃபோட்டோஸ் இருக்க இடத்துலையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு ஃபோட்டோவை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று எடிட் குரூப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எடிட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை மட்டும் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டில் கம்ப்ளீட்டாக நான் எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்னென்னா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ரீப்ளேஸ் பண்ணிட்டு மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.